சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த கதையை சொல்லத்தான் நினைக்கிறேன். பாருங்கள் வீடியோ. இந்த நாட்டில் கலைஞர்னு ஒருத்தர் இருந்தார். கடைசியில் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டில் ரோட்லேருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரிவார். மாறினாரா வீடு? எம்எல்ஏ மாறினாரா? இன்னொரு முக்கியமான செய்திகள்லாம் சொல்லணும். அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு. அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர். வீடு வாங்கினது 1955, அவர் எம்எல்ஏ ஆனது 1957. அப்போ அந்த வீட்டில் அது மாறாமல் கடைசிக்கான காரணம் இந்த தொண்டர்களை விட்டு நாம் எந்த ஒரு பொழுதும் விலகக்கூடாது அப்படின்னு அவர்கள் கண் பார்வையிலேயே இருந்தவர். இந்த நாட்டில் கலைஞர். Okay, please subscribe.